ஐயம்பேட்டை அருகே வலுவிழந்து ஆபத்தான நிலையில் காணப்படும் குடமுருட்டி பாலத்தில் அச்சத்துடனே பயணிக்கும் வாகன ஓட்டிகள். குடமுருட்டி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டு வரும் புதிய பாலத்தினை விரைந்து முடித்து பயன்பாட்டுக்கு திறக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு கோரிக்கை. தஞ்சாவூர் மாவட்டம் ஐயம்பேட்டையில் இருந்து கணபதி அக்ரஹாரம் செல்லும் சாலையில் குடமுருட்டி ஆற்றின் குறுக்கே பாலம் உள்ளது. இந்த பாலத்தின் வழியாக பேருந்துகள், கனரக வாகனங்கள், பள்ளி, கல்லூரி வாகனங்கள் உட்பட அனைத்து வகை வாகனங்களும் சென்று வருகின்றன. வலுவிழந்த பழைய பாலத்தை ஐயம்பேட்டை, சக்கராப்பள்ளி, பண்டாரவாடை, பசுபதி கோவில், மணலூர், கூடலூர், புத்தூர் ஆகிய கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் தினமும் பயன்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் இந்த பாலம் வலுவிழந்ததால் பழைய பாலத்தின் அருகிலேயே புதிய பாலம் கட்டப்பட்டு வருகிறது. கடந்த 5- ஆண்டுகளாக நடைபெற்று வரும் இந்த கட்டுமான பணி பெரும்பாலும் நிறைவடைந்துவிட்ட நிலையில் இருபுறமும் இணைப்பு சாலை ஏற்படுத்த வேண்டியுள்ளது. ஆனால் இந்த பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படாமல் சம்பந்தப்பட்டவர்கள் காலம் தாழ்த்தி வருகின்றனர். இதன் காரணமாக அகலம் குறைவான பழைய பாலத்தின் வழியாக அதிக வாகனங்கள் செல்வதால் அவ்வப்போது போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. மேலும் அந்த பாலம் வலுவிழந்துள்ளதால் எப்போது வேண்டுமானாலும் விபத்து ஏற்படலாம் என பொதுமக்கள் அச்சத்துடனேயே பயணித்து வருகின்றனர். எனவே பெரும் விபத்து ஏற்படும் முன்பு புதிதாக கட்டப்பட்டுள்ள பாலத்தில் எஞ்சியுள்ள பணிகளை விரைவுபடுத்தி பாலத்தை பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு விரைந்து திறக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மாவட்டம் பாபநாசம் வட்டம் ஐயம்பேட்டை பேரூராட்சிக்கு உட்பட்ட குடமுருட்டி ஆற்று பாலம் பழுதடைந்து கிடந்ததை மக்களாகிய நாங்கள் கோரிக்கை வைத்து பாலத்தை புதுப்பாலம் கட்டித்தர கோரியதை அரசு ஏற்றுக்கொண்டு புதுப்பாலம் ஒரு பல வருடங்களாக கட்டி முடிக்கப்பட்டு 2 சாலைகளும் இணைக்கப்படாமல் 1 வருடத்துக்கு மேலாக கிடப்பில் போடப்பட்டிருக்கிறது. இதில் பயணிக்கக்கூடிய அனைத்து மக்களும் உயிரை கையில் பிடித்துக் கொண்டுதான் பல்லாயிரக்கணக்கான மக்களும் போய் வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப இந்த வழியாக வரக்கூடிய அரசு அதிகாரிகளுக்கு இது நல்லாவே தெரியும். இவங்கெல்லாம் ஏன் இதுல கவனம் எடுக்கல? இந்த சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகள் அலட்சிய போக்கிலையும் ஒப்பந்ததாரர்களுடைய மெத்தன போக்கும் தான் இந்த விபத்துகளுக்கு உண்டான காரணமா அமையும். ஏன்னா எந்த நேரமும் இது இடிஞ்சு விழுவோம். அந்த மாதிரி ஒரு ஆபத்து ஏற்படுறதுக்கு தமிழக அரசு உடனடியாக இந்த பாலத்தை சரி செய்து புதிய பாலத்தை 2 பாதைகளையும் 2 சாலைகளையும் இணைத்து மக்கள் பயன்பாட்டுக்காக கொண்டு வர வேண்டுமாய் பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.